எங்களுடைய இந்து சமயம் மிக உயர்ந்த சமயம். பக்தியினுடைய உயர்வை, வழிபாட்டினுடைய மேன்மையை மிகச்சிறப்பாக எடுத்துச் சொல்லுகின்ற சமயம். மாணிக்க வாசகர் சிவபெருமானை பற்றி சொல்லுகிற போது திருவாசகத்திலே ஒரு இடத்திலே பக்தி வலையில் படுவோன் காண்க என்று பாடுவார். அறிவாலே அறிய முடியாதவன், ஆணவத்தாலோ அறிவாலோ அவனை அறிய முற்பட்டவர்களுக்கு மிக அரிதான ஒருவனாக காணப்பட்டிருக்கிறான். மும்மூர்த்திகளில் சிவபெருமான் தவிர்ந்த ஏனைய இருவரும், பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள்ளே சண்டையிட்டு அகந்தை கொண்டு அடிமுடியை தேடிய வரலாற்றை நாம் அறிவோம். அடியை தேடி போனவரும் தோற்று போனார், முடியை தேடி போனவரும் தோற்று போனார். அப்படி பிரம்மா விஷ்ணு போன்றவர்களால் கூட அறிய ஒண்ணாத, அறிவதற்கு அரியவனாக விளங்குகின்ற இறைவன் சிவபிரான் அடியவர்களுடைய பக்தி வலையிலே அகப்பட்டு விடுகிறான். பக்தி வலையில் படுவோன் காண்க. இந்த மீனவர்கள் கடலிலே மீன் பிடிக்கிற போது வலையிலே மீன் நன்றாக பட்டது என்று சொல்லுவார்கள், அகப்பட்டு கொண்டது. அதுபோல படுவோன் என்ற அகப்படுவோன். பக்தி என்கின்ற வலைக்குள்ளே அவன் அடிமைப்பட்டு போய்விடுவான். மிகச்சிறப்பாக பக்தி சாதாரண மனிதர்களுக்கெல்லாம், கண்ணப்பன் படிப்பறிவே அற்றவன், ஒரு வேடுவன். அவனுடைய அன்புக்கு மிக எளியவராகி அருள் புரிந்தார். கண்ணப்பனை விடுங்கள், அவனாவது மனித பிறவி, மனித வடிவெடுத்தவன் என்றோ இந்த பிறவியிலோ பெற்ற ஞானம் அவனுக்கு துணை செய்ததென்று நாங்கள் சமாதானம் சொல்லலாம். பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய கருணை! அது இறைவனுடைய மிகச்சிறந்த இயல்பை காட்டுகிறது. எங்களுடைய சமயம் அப்படி மிக உன்னதமான உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறது. தாயுமானவன் என்று இறைவனுக்கு ஒரு பெயர், தாயுமான சுவாமி. தாயுமான சுவாமி, தாயுமானவன் என்றால் இந்த உலகத்திலேயே அன்புக்கு, கருணைக்கு, நேயத்துக்கு, பாசத்துக்கு எந்த எடுத்துக்காட்டு யாரென்று கேட்டால் எல்லோரையும் மிஞ்சி தாய்தான் நிற்பாள். தாயினுடைய அன்புக்கு, தாயன்புக்கு நிகர் இல்லை. அந்த தாயினும் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து, இது இறைவனுடைய பெரிய கருணை, பேரருள். தாயவிட மேலானவன். பால் நினைந்தூட்டும் தாய். தொட்டிலே பிள்ளையை படுக்க உறங்க வைத்துவிட்டு தன்னுடைய ஏனைய வீட்டு கடமைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற தாய், பிள்ளைக்கு பசிக்குமே என்று பிள்ளை பசிப்பதற்கு முன்னதாகவே பசியெடுத்து பாலுக்காக அழுகின்ற பிள்ளைக்கு பால் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை விட, பிள்ளை பால் பசிக்குமே பிள்ளைக்கு என்று கருதி பால் நினைந்து ஊட்டும் தாய். இறைவனை எப்படி சொல்லுகிறார்? பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து. அந்த தாயை விட மிகவும் பரிவு கொண்டு. ஆகவே இறைவன் அடியவர்களுக்கு மிக எளியவனாக விளங்கி இருக்கிறான். தாயுமான சுவாமி, திருச்சிராப்பள்ளியிலே தாயுமான சுவாமி கோயில் என்று ஒரு கோயில் உண்டு. அந்த இறைவனுக்கு தாயுமான சுவாமி என்று பெயர் வருவதற்கு மிக அற்புதமான ஒரு காரணத்தை எங்களுடைய சமயம் கற்பிக்கிறது. ஒரு மூதாட்டி அந்த கோயில் மீது மிக பக்தி கொண்டு, அந்த கோயிலிலே இருக்கின்ற சிவபெருமான் மீது மிகவும் பக்தி கொண்டு வழிபாடு செய்து கொண்டு வருகிறாள். தினமும் அந்த கோயிலுக்கு போய் பூமாலை சாத்தி வழிபடுவது அவள் வழக்கம். ஆனால் சாதாரணமாக அடுத்த வீட்டிலே இருந்து போவதில்லை, எதிர் வீட்டிலே இருந்து போவதில்லை. சற்று தொலைவிலே இருந்து காவிரி ஆறு குறுக்கே பாய்கின்ற சூழ்நிலையிலும் காவிரி ஆற்றிலே படகில் பயணம் பண்ணி அக்கறைக்கு போய் தாயுமான சுவாமியை வழிபட்டு விட்டு மீண்டும் நடந்து வந்து காவிரி ஆற்றிலே படகில் பயணப்பட்டு மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு வருவாள். இதுதான் வளமை.
இப்படி வழிபாடு செய்து கொண்டு வந்த அந்த மூதாட்டி ஒரு நாள் தன்னுடைய மகளுக்கு திருமணமாகி பிரசவ காலம் நெருங்குகின்ற வேளையிலும் தன்னுடைய வழக்கமான அந்த வழிபாட்டை கைவிடக்கூடாது என்று போகிறாள். காவிரியை ஆற்றிலே பயணப்பட்டு இறைவனுடைய சன்னிதானத்துக்கு போய் தான் பரிவோடு பக்தியோடு தொடுத்து வந்த மாலையை சாத்தி வழிபட்டு தன்னுடைய வழிபாடுகளை எல்லாம் முடித்து கொண்டு மீண்டும் காவிரி ஆற்றினுடைய கரையோரத்துக்கு வந்து சேருகிறாள். அப்படி வந்து சேருகிற போது மழை உண்டாகி விடுகிறது. பெருமழை, சாதாரண மழையாக தொடங்கி பெருமழை பொழிகிறது. மழை பொழிந்து அவள் கோயிலிலே இருந்து வருகிற போதே மழை பெருமழையாக பெய்து காவிரி ஆற்றிலே நீர் பெருக்கெடுத்து பாய்கிறது. இன்றைக்கு இருக்கிறது போல இயந்திர படகுகள் இல்லாத காலம் உங்களுக்கு தெரியும். எனவே ஆற்றிலே நீர்ப்பெருக்கு அதிகரித்திருக்கிற காரணத்தினாலே படகை செலுத்துவதற்கு முடியாது என்று படகோட்டிகள் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். பேராபத்து. இப்பொழுது மூதாட்டியினுடைய நிலைமை மிகவும் சங்கடமான நிலைமை. சாதாரண பொழுதாக இருந்தால் கோயிலிலே தன்னுடைய பொழுதை கழித்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு அவள் போயாக வேண்டிய மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாள். தன்னுடைய மகள் பிரசவத்துக்கான தருணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறாள். காலையிலே புறப்படுகிற போது கூட சற்று பிரசவ வலி, அதற்கான அறிகுறிகள் ஆரம்பித்திருந்தன. இதற்கு மேல் சில நாட்கள் இந்த வழிபாட்டை தொடர முடியாது. பிள்ளையினுடைய பிரசவம், அதை பக்கத்திலே இருந்து பார்க்க வேண்டும். எனவே இன்றைக்காவது போய்விட்டு வந்து விடுவோம் என்று கோவிலுக்கு வந்தவள் இப்பொழுது மீண்டும் கோயிலுக்கு செல்லுகிறாள். ஓடிப்போய் கோயில் சன்னிதானத்திலே அமர்ந்து இறைவனிடத்திலே மன்றாடி தொழுகிறாள். இறைவா, இது என்ன சோதனை? என் மகளுக்கு பக்கத்திலே இருந்து அவளை பராமரித்துக் கொள்ள வேண்டிய, பார்த்து கொள்ள வேண்டிய நான் இந்த இடத்திலே வந்து அகப்பட்டு கொண்டேனே, இதுவா உன் கருணை? இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதழுவேன். கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினுள் அடக்கிய வேதியனே, இதுவோ நம்மை ஆளுமாறு ஈவதொன்றமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணி என்று சம்பந்தர் பாடுவாரே. அதுபோல இவளும் மண்டிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது, வழிபட்டு கதறி அழுது கண்ணீர் விட்டு கத்தி அந்த இடத்திலேயே அழுது புரண்டு உறக்கத்துக்கு போய்விடுகிறார். ஒரு மயக்க நிலை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். சன்னிதானத்திலேயே மயங்கி விட்டார், தூக்கத்துக்கு போய்விட்டார். இப்படியே பொழுது கழிகிறது. சற்று நேரத்துக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாள் மழை ஓரளவு தணிந்து மறுபடியும் பயணம் செய்யக்கூடிய சாத்தியமான ஒரு சூழ்நிலை வருகிறது. ஓடி வந்து படகிலே பயணப்பட்டு அக்கறைக்கு போய் வீட்டை நோக்கி விரைந்து போகிறாள் அந்த தாய், அந்த மூதாட்டி. அங்கே போனால் மகள் மிக நல்ல முறையிலே குழந்தையை பெற்றெடுத்து எதுவிதமான அசௌகரியங்களும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு மனமகிழ்வோடு சிறிதளவு கூட தயக்கமோ சிரமமோ படாமல் மகிழ்ச்சி பொங்க வீற்றிருக்கிறார். ஓடிப்போய், மகளே, என்னாகிவிட்டது, என்ன நடந்தது, எப்படி உன்னுடைய இந்த பிரசவத்தை எதிர்கொண்டாய், தலைப்பிரசவமாச்சே, அனுபவம் இல்லாத இந்த பிரசவ சூழலில் நீ எப்படி தனித்து யார் உதவியும் இல்லாமல் எப்படி நடந்து கொண்டாய், அக்கம் பக்கத்தில் கூட ஆட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை, அந்த இடம், எப்படி நடந்து கொண்டாய் என்று கேட்டபோது, என்னம்மா சொல்கிறாய், நீதானே எனக்கு அருகிலே இருந்து என்னை பார்த்து கொண்டாய், இப்பொழுது புதிதாக கேட்கிறாயே, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து போய்விட்டதா? நான் பிரசவ வேதனையில் துடித்த போது என் கைகளை பற்றி என் தலையை தடவி எனக்கு அருகிலே இருந்து ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி என்னை ஆசுவாசப்படுத்தி வேண்டிய எல்லா கடமைகளையும் இந்த கணம்பரை செய்து கொண்ட நீ ஏனம்மா புதிதாக இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாய் என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார். தாய்க்கு புரிகிறது, என் ரூபத்திலே, என் தோற்றத்திலே என் மகளுக்கு அருகில் நின்று
நான் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செவ்வனவே செய்து முடித்தது வேறு யாருமல்ல, நான் அன்றாடம் தொழுகின்ற ஈசன், இறைவன், சிவபெருமான் என்று மனமுருகி கண்ணீர் மல்க நன்றி பாராட்டுகிறாள். கையெடுத்து வணங்கி இறைவனுக்கு நன்றி சொல்கிறாள். பெண்ணே, மகளே, நான் பெருவெள்ளத்துக்குள் அகப்பட்டு கொண்டேன். செய்வதறியாது திகைத்து தடுமாறிக் கொண்டிருந்தேன். இறைவனிடத்திலே மன்றாடினேன், தொழுதேன், அழுதேன், உறங்கிப் போனேன். இந்த இக்கட்டான தருணத்தில் உனக்கு அருகிலே இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டவள் நானல்ல, என் ரூபத்திலே இறைவன்தான் உனக்கு அருகிலே இருந்து பாதுகாத்து கொண்டார் என்று விளக்கினார். தாயினும் சால பரிந்து பணி செய்த அந்த இறைவனை நினைந்து தாயும் மகளுமாக போற்றுகிறார்கள், தொழுகிறார்கள். இப்படி 1000 உதாரணங்களை சொல்லலாம். எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். இறைவன் தன்னை அடைந்தவர்களை, தஞ்சமென்று வந்தவர்களை தாங்கி தாங்கி பாதுகாப்பான், போற்றுவான் என்பதற்கு இது போன்ற 1000 உதாரணங்கள் எங்கள் மதத்திலே, சமயத்திலே இருக்கிறது. அந்த கருணைமிக்க உயர்நிலைகளை எண்ணி இறைவனிடத்திலே சரணாகதியாக பக்தி வலையிலே அகப்படும்படியாக பணி செய்ய வேண்டும், இறைவனை துதிக்க வேண்டும். அந்த நல்ல பரிச்சயத்தை, பழக்கத்தை எங்களுக்குள்ளே நாங்கள் இது போன்ற உதாரணங்கள் மூலம் அதனுடைய உயர்வை புரிந்து கொண்டு வாழப்பழக வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.